ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு மலச்சிக்கல் கான்ஸ்டிபியூஷன் இது ஒரு பெரிய பிரச்சனையா யாரும் எடுத்துக்கிறதே கிடையாது. பொதுவாகவே ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு 2 முறை மலை கழிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு 10 ஹவருக்கு மேலே நம்ம அதை வெளியே தள்ளிடணும். அப்படி தள்ளலை அப்படின்னா நம்முடைய உடம்புல நிறைய விதமான நோய் வரும், நிறைய விதமான சிம்டம்ஸை வெளிப்படுத்தும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கோம், அதில் நிறைய குப்பையை போடுறோம். அது ஒரு நாளைக்கு மேலே என்ன ஆகும், அதிகமான ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய பாடியும். நம்ம ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கலை, நம்ம அதை கரெக்டாக 10 ஹவருக்கு மேலே வெளியில் அந்த கழிவை தள்ளலை அப்படின்னா நம்முடைய பாடியில் அதிகப்படியான வியர்வை ஸ்மெல் வர்றது, வாய் துர்நாற்றம் அடிக்கிறது, வயிறு உபசமான ஒரு உணர்வு, வயிறு வீக்கம், அதாவது வயிற்றுல பாரமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறது, லேசினஸ், நம்ம எந்த ஒரு வேலை செய்யறதுக்கும் நம்முடைய உடம்பு டயர்டாக இருக்கும். ஸோ அந்த லேசினஸ் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை இது உருவாக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன, அது நம்ம எப்படி சரி பண்ணலாம், இதுக்கு சாப்பிட வேண்டிய உணவு என்ன, தவிர்க்க வேண்டிய உணவு, அதுக்கப்புறம் எந்த நோய் இருந்தால் மலச்சிக்கல் வரும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டிபியூஷன் வர்றதுக்கான முதல் முக்கிய காரணம் நம்முடைய ஃபுட் லைஃப் ஸ்டைல் தான். அதாவது 3 வேளையும் அரிசி சாப்பாடு எடுத்துக்கிறது, மைதா கலந்த பரோட்டா, மசாலா உணவு, காரமான உணவு, அப்புறம் பீஸா, பர்கர், இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு இதையெல்லாம் எடுத்துக்கும் போது நம்முடைய குடல் அது டைஜஷன் பண்ண ரொம்ப லேட் பண்ணோம். அதனால தான் நம்மளுக்கு கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளமே வருது. அதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இரண்டாவது, தேவையான அளவு நீர் பருகுதல். இப்போ ஒரு நாளைக்கு நம்முடைய பாடிக்கு நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு டைஜஷன் பண்ணுறதுக்கும் நம்மளை ஃபிசிக்கலாக ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் தேவையான அளவு தண்ணி கம்பல்சரி குடிச்சே ஆகணும். நீங்கள் அது நீர் மட்டுமாவே எடுத்துக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற உணவு, அதாவது ஃப்ரூட்ஸில், வெஜிடபிள்ஸில், ஜூஸில், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு நாளைக்கு தேவையான அளவை நீர் குடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கவே இருக்காது. 3வது, உடல் உழைப்பின்மை. அதாவது இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே சிட்டிங் டைப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ அவங்களுடைய பாடியில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்காது. அப்படின்ற பட்சத்தில் மலச்சிக்கல் வரக்கூடும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் போங்க, வாக்கிங் போங்க, உங்களுடைய பாடியை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா மலச்சிக்கலை தடுக்க முடியும். 4வது, அதிகமான மன அழுத்தம். இதை பற்றி முக்கியமாக பேசியே ஆகணும். இந்த மன அழுத்தம், இந்த ஒரு பிரச்சனையினால உங்களுடைய பாடியில் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸை, நோய்களை உருவாக்கும். முக்கியமான ஒன்று மலச்சிக்கல். ஏன் அப்படின்னா நம்முடைய பாடியில் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோனை அது குறைச்சிட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால இருக்கிற ஹார்மோனை ரொம்ப அதிகமாக கெட்ட ஹார்மோனை வெளிப்படுத்தும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பாடியில் நடக்கக்கூடிய அந்த நார்மல் ப்ராசஸ் எல்லாமே நடக்காது. ஸோ இதுவும் கான்ஸ்டிபியூஷனுக்கு ஒரு முக்கியமான ப்ராப்ளம். 5வது, ட்ராவலிங். நீங்கள் உக்காந்தபடியே ட்ராவல் பண்ணுறீங்க, பஸ்ஸாக இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், உக்காந்தபடியே ஒரு நாளைக்கு ஒரு 5 to 6 ஹவர் இல்லைன்னா 7 ஹவர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ட்ராவலிங்கை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 6வது, மலம் வரும்போது அடக்கி வைத்தல். முக்கியமான ப்ராப்ளமே இதுதான். மோஷன் வரும்போது அடக்கி வைக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக போகிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி குடிக்கிறேன், அப்போ கூட எனக்கு மோஷன் நல்லா இறுகி கல் மாதிரி போகுது, டைட்டாக போகுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கான முக்கிய காரணம் இதுதான். தண்ணி குடிக்காமல் கொஞ்சம் இருக்கிறது, பாடிக்கு போதுமான தண்ணியோட அளவு கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது போகாமல் அடுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா அது அந்த பெருங்குடல்லையே மொத்தம் தங்கிட்டு அந்த மலம் ரொம்ப டைட்டாக இறுகி போயிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போகிறதுக்கு. இந்த காரணத்தை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்ன விதமான ஃபுட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி கம்பல்சரி 2-3 லிட்டர் தண்ணி குடிங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் உங்களுடைய பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும், டீஹைட்ரேட் விடாமல் பார்த்துக்கிறதுக்கும், நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும், ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது இந்த வாட்டர் தான். ஸோ அதை நீங்கள் டெய்லி 2 to 3 லிட்டர் குடிங்க. உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் மறக்கவே மறக்காதீங்க. நார்ச்சத்து நிறைந்த உணவு, அதாவது கீரை, தானியம், டெய்லி ஒரு வெஜிடேபிள், நல்ல சிட்ரேட் இருக்கிற ஃப்ரூட்ஸை எடுத்து கோல்டு வாட்டர், ஐஸ் வாட்டர் பதிலாக நீங்கள் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு வரலாம். அது ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு. அதுலேயும் மார்னிங் வெறும் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 2 டம்ளர்
ஹாட் வாட்டர் குடிக்கும் பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே இருக்கவே இருக்காது. கண்டினியூவாக ரெகுலராக மோரும் எடுத்துகிட்டு வரலாம். என்னென்ன விதமான ஃபுட்டை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதப்படுத்தப்பட்ட உணவு, ஆயில் ஃபுட்டு, பேக்கரி ஃபுட்டு, அப்புறம் பரோட்டா மைதா கலந்த அதிகமான உணவுங்க, குளிர்பானங்கள், ஜூஸு, இந்த மாதிரி இருக்கிற எல்லா உணவுமே நம்ம மொத்தமாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்முடைய மலச்சிக்கல் குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் பெருஞ்சிக்கல். எந்த நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமானது குடல் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு, அதாவது உள் மூலம் வெளி மூலம் ஃபைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு, நெக்ஸ்ட்டு பிசிஓடி பிசிஓஎஸ் பெண்களுக்கு, சுகர் உள்ளவங்களுக்கு, இந்த மாதிரி எல்லா நோய்களுக்குள்ளுமே இந்த மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நாள் மேலே மலம் கழிக்கலை நீங்கள் அப்படின்னா உடனே அது என்னன்னு பாருங்கள். ஏன்னா மலச்சிக்கல்னால தான் உங்களுடைய பாடியில் நோயே வர ஆரம்பிக்குது. மலச்சிக்கல் இப்பயும் சொல்கிற பெரிய சிக்கல். எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.